நேற்று முன்தினம் மறைந்து போன திரு பாரதி ராஜா அவர்கள் மறைவுக்கு முன்னால் சொன்ன செய்தி என்ன? அவர் மேடைகளிலே பேசுகிற கடைசி காலங்களில் அவர் பேசியிருந்த மிக முக்கியமான வரிகளை இங்கே கோடிட்டு காட்ட வேண்டும். என் இனிய தமிழ் மக்கள், உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா, இந்த பூலோகத்தை விட்டு, இந்த மண்ணை விட்டு ஒரு நாள் போய்விட வேண்டியிருக்கும் என்று நினைக்கும் போது நான் அச்சத்தால் உறைந்து போகிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. நேயர்களே, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். எத்தனை கோடிகள் இருந்தாலும் அவன் மரணத்திலிருந்து தப்பி ஓடவே முடியாது. தப்பவே முடியாதுங்க. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு மோசடி நடக்கு. கொலைகள், கொள்ளைகள், கொல்ல மட்டும் இல்லை, விபச்சாரங்கள், வட்டி, பாலியல் பலாத்காரம், துரோகங்கள், சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளே துரோகம் நடக்கு, சொத்துக்களை மாற்றி கையெழுத்து போடுவது, தன்னத்தில் இருக்கக்கூடிய அதிகார பலத்தை வைத்து அடக்குவது, சாதி இழிவு, சக மனிதர்களை சாதியால, மதத்தால, இனத்தால, மொழியால, வர்க்கத்தால. நிறைய அரசியல் பேசுறேன்னா இதை ரொம்ப லைத்து உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு எந்த மனிதனும் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு அவன் நினைக்கிறதே இல்லை. நான் பல ஆயிரம் வருஷம் இந்த உலகத்துல இருப்பேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவனுக்கு இந்த மாதிரி தவறுகளை செய்யலாம். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுடைய இறை படைப்புகள் எப்படி சொல்லுதுன்னா, அவனுக்கு மரணத்தை பற்றி ஞாபகம் வந்தாலும் அதை குறித்த அச்சத்தை அவனுக்கு ஏற்படுத்தவில்லை. மரணத்தினுடைய அச்சத்தை இறையியல் இயற்கையாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் எந்த மனிதன் அந்த மரண பயத்தை இந்த உலக வாழ்க்கையை பற்றி எண்ணுகிறானோ, அந்த மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற போது மட்டும்தான் அவனுடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய பயம், அல்லது இந்த மரணத்தை பற்றிய பயம், அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நமக்கு என்ன நடக்கப் போகும் என்கின்ற பயம் இருக்கிறது. தோழர்களே, நான் நிறைய செய்தி பேசியிருக்கேன். இன்டர்நேஷனல் மீடியா எவ்வளவோ பேசியிருக்கேன். நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. உலகம் முழுவதும் எனக்கு அந்த செய்திகளை பார்க்கிறேன். அதே போல இந்திய அரசியலை பேசுறோம். இப்போ நான் பேசுறது நேற்று முன்தினம் மறைந்து போன திரு பாரதி ராஜா அவர்கள் மறைவுக்கு முன்னால் சொன்ன செய்தி என்ன? அவர் ஒரு பெரிய படைப்பாளர், அதாவது ஒரு உருவாக்கியவியல், அதாவது படைப்பாளன் என்றால் மனிதர்களை படைப்பவன் அல்ல, கலை படைப்பாளர், கலைஞன், ஒரு கதையை உருவாக்குபவன். அந்த கதைகளின் மூலம் மனித சமூகத்தில் ஒரு கிராமிய சிந்தனையை தமிழ் சினிமாவில் கொண்டு விட்டவன் தான் பாரதி ராஜா. அந்த பாரதி ராஜா ஐயா அவர்களை எல்லோருமே இயக்குனர் இமயம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இயக்குனர் இமயம் அவர்கள், திரு பாரதி ராஜா அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் மாபெரும் புரட்சியை திரைப்பட கதைகளில் ஏற்படுத்தியவர். அது என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். எல்லாரும் தான் டைரக்டரா இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலைஞனுக்கு பின்னால், இந்த உருவாக்குதல் மனிதனுக்கு பின்னால், கலை பொக்கிஷத்தை கொடுத்ததின் முன்னால், மனித வாழ்க்கையின் சாராம்சங்களை, யதார்த்தங்களை அவன் வாழுகிற கிராமப்புறங்களுக்கே கொண்டு சென்ற ஒரு மாபெரும் ஒப்பற்ற கலைஞன் தான் பாரதி ராஜா. ராஜா பண்ணைபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இளையராஜாவும் அவருடைய சகோதரர், ரெண்டு பேருமே நெருக்கமாக இருந்தார்கள். இவர்களெல்லாம் வறுமையிலே வாடி இந்த கலையை உலகத்திற்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டின் தலைநகருக்கு வந்தார்கள். இந்த வரலாறு வேண்டாம். பாரதி ராஜா இறந்து போறதற்கு முன்பு அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் 70களுக்கு பின்னால் ஒவ்வொரு ஷூட்டும் ஸ்டூடியோக்குள்ளதான் நடக்கும். சென்னையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டூடியோவை எடுத்துக்கிடலாம், அதே போன்று பிரசாந்த், அதே போன்று வாகினி,
விஜயவாகினி இப்படியெல்லாம் உண்டு. இதை முதலாக ஸ்டூடியோவுக்கு வெளியே போய் ஒரு கதையை படமாக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெற்றிகரமாக நடத்தியவர் தான் இந்த பாரதி ராஜா. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் அவருடைய சிந்தனையை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது ஸ்டூடியோ சுவர்களுக்குள் மட்டுமே சிக்கியிருந்த தமிழ் சினிமாவை கிராமத்து வயல்கள், வரப்புகள், மலைகள், நீர்நிலைகள் என இயற்கையின் மடியில் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் ஒப்பற்ற தமிழ் திரைப்பட கலைஞர் அவர். இந்த கிராமத்து மக்களினுடைய வாழ்க்கை முறை, கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை, காதல், கோபம், பாசம், வீர உணர்வு, அவர்களின் ஆழமான வழி, இது எல்லாவற்றையும் மனித மனத்தின் எல்லா உணர்வுகளையும் திரையில் உயிரோட்டமாக பதிவு சேர்ந்த ஒரு ஒப்பற்ற மாபெரும் கலைஞன் பாரதி ராஜா. அவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக மாறியுள்ள நிலையில் அவரோடு பழகியவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். இந்த கலைஞனை எதிர்த்து விட்டோம், பலர் கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் ஒரு விவகாரத்தை நான் சொல்ல போகிறேன். நான் சொல்வது இந்த மாபெரும் கலைஞனின் படைப்புகளை பற்றி அல்ல, அவன் உருவாக்கத்தை பற்றி அல்ல, அவனால் வடிவமைக்கப்பட்ட கதையம்சத்தை பற்றி அல்ல. என்ன சொல்ல போகிறீர்கள்? நான் சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு திரு பாரதி ராஜா அவர்கள் மரணத்திற்கு முன்பு, கடைசியில் அவர் ரொம்ப உடல் நலிவுற்று சோர்வுற்று இருந்த இடத்தில் அவர் பேசவில்லை. அவர் மேடைகளிலே பேசுகிற கடைசி காலங்களில் அவர் பேசியிருந்த மிக முக்கியமான வரிகளை இங்கே கோடிட்டு காட்ட வேண்டும். அந்த கோடிட்ட வரிகளில் அவர் இதைத்தான் சொல்லியிருந்தார். இது யாருக்கு பலனளிக்கும் என்றால், நான் இப்போது பேசுகிற இந்த பேட்டியை பார்க்கிற இந்த செவ்வியை உள்ளார்ந்து கேட்பவர் எல்லோருக்கும் அது புரியாது. ஆனால் உண்மையிலேயே தத்ரூபமாக அறிவார்ந்த நிலையில் இந்த உலகத்தை நேசிப்பவர்களும் அறிவுஜீவிகளும் இதை கண்டிப்பாக கேட்க வேண்டும். பாரதி ராஜாவுடைய பேட்டி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். திரு பாரதி ராஜா அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்பு அந்த பேட்டியை அவர் கொடுக்கிறார். இந்த பேட்டியை பார்த்த உடனே அறிவானவர்கள் சிந்திப்பார்கள், அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்லி இருக்கிறார், சொல்ல போகிறார் அல்ல, சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கும் அறிவு கவலைகள் ஏற்படும். அந்த பேட்டியிலே திரு பாரதி ராஜா என்ன சொன்னார் என்றால், வாழ்க்கை மீதான தனது காதலை மிகவும் உணர்வுபூர்வமாக பகிர்ந்திருக்கிறார் திரு பாரதி ராஜா. அவருடைய வரிகளை பாருங்கள். இந்த உலகம் மிக அழகானது, பெண்கள் மிகவும் அழகானவர்கள், பூக்கள் மிகவும் அழகானவை, மேகத்தை பாருங்கள், அதன் அழகை பாருங்கள், மலையின் அழகை பாருங்கள், அடே அப்பா, நீர்வீழ்ச்சியின் அழகு எவ்வளவு அழகானது, இயற்கையில் இருக்கும் ஒவ்வொன்றும் அழகு அழகு அழகு, கடல் அழகு, விவசாயத்தின் நெற்மணிகள் அழகு, எவ்வளவு அழகு, இத்தனை அழகு, ரொம்ப அழகான இந்த அழகான படைப்பினங்கள் இருக்கும் இந்த பூலோகத்தை விட்டு, இந்த மண்ணை விட்டு ஒரு நாள் போய்விட வேண்டியிருக்கும் என்று நினைக்கும் போது நான் அச்சத்தால் உறைந்து போகிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பாரதி ராஜா சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றார். இந்த உலகத்தை நான் காதலிக்கிறேன், என்னை நான் காதலிக்கிறேன், இந்த வாழ்க்கை நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என அவர் பேசியிருந்தார். அடுத்த வரியை பாருங்க. என் உடல் மட்டும்தான் இந்த மண்ணில் கலக்கப் போகிறது, புதைக்கப்பட போகிறார்கள், அழிய போகிறது, என்னுடைய உடல் இந்த மண்ணோடு மண்ணாக அழிந்து போக போகிறது. மேலும் பாரதி ராஜா அவர்கள் அந்த பேட்டியில் குறிப்பிடுகிறார், மரணம் குறித்து தனது எண்ணங்களை வெளியரங்கமாக அவர் பகிர்ந்திருக்கிறார். இதோ பாரதி ராஜா
உங்களோடு பேசுகிறார். நான் மறைந்தாலும் என்னுடைய உடல் மட்டும்தான் இந்த மண்ணில் கலக்கும். என்னுடைய படைப்புகள் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது எனக்கும் தெரியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் நேசித்த மனிதர்கள், நான் நேசித்த இடங்கள், எனது நினைவுகள், இந்த அழகான உலகம், இவை அனைத்தையும் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று எண்ணம் வருகின்ற போது ஒருவித பயம் இருக்கத்தான் செய்கிறது என உண்மையை அவர் உடைத்தார். அடுத்த பிறவி வருமா? இதோ உங்கள் பாரதி ராஜா பேசுகிறார். பிறவி பற்றியும் பாரதி ராஜா அப்போது சிந்தித்திருந்தார். சிலர் சொல்கிறார்கள் 7 ஜென்மம் இருக்கும் என்கிறார்கள், அடுத்த பிறவி இருக்கும் என்கிறார்கள். ஆனால் அது உண்மையா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அடுத்த பிறவியில் நாம் யாராக பிறப்போம், எப்படி வாழ்வோம் என்பது எனக்கு தெரியாது. அவர் அதில் நம்பிக்கை இல்லை, அப்படித்தான் சொல்கிறார். எனக்கு தெரியாது. இதோ பாரதி ராஜா தன் கருத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறார். இப்போது இருக்கும் இந்த வாழ்க்கை மீண்டும் எனக்கு கிடைக்குமா? அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். இப்போது இருக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? நான் இந்த பாரதி ராஜாவாகவே மீண்டும் பிறப்பேனா? இந்த மக்களை, இந்த சினிமாவை, இந்த இயற்கையை மீண்டும் 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 இதே போல நான் காதலிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் இப்போது கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று திரு பாரதி ராஜா அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு உருக்கமாக பேசியிருந்தார். வாழ்க்கையை இவ்வளவு அழகாக அவர் நேசித்தார். ஆழமாக நேசித்த மனிதர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இது அதிகம் ரசிகர்களை வேதனைப்படுத்தும். அவர் பேசும்போது சொல்கிறார் பாருங்கள் தோழர்களே, இந்த உலகம் அழகானது. இந்த உலகத்தின் மலைகள், மண், நீர் எல்லாமே, ஆகாயம், பூக்கள், மனிதர்கள், பெண்கள், குழந்தைகள், வயல்வெளிகள், கடல், எல்லாம் எல்லாம் தாவரங்கள், வயல்வெளிகள், அப்பப்பா எவ்வளவு அழகானது. இந்த உலகம் அழகானது. நான் அதை விட்டு போக பயமாக இருக்கிறது என்று சில மாதங்களுக்கு முன்பு பேசிய பாரதி ராஜா இன்று இந்த உலகை கண்ணீரில் மூழ்கடித்து விட்டு சென்றிருக்கிறார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர் சொன்னது போல, திரு ராஜா அவர்கள் சொன்னது போல, பாரதி ராஜா அவர்கள் சொன்னது போல் அவரது உடல் மட்டுமே இந்த மண்ணில் கலந்திருக்கலாம். இது இவர்கள் எழுதிய பாத்திரம். அவருடைய கதாபாத்திரங்கள், அவர் காட்டிய கிராமங்கள், அவர் விதைத்த கனவுகள், அவர் உருவாக்கிய சினிமா, மொழி, இவை அனைத்தும் தலைமுறைகளை கடந்தும் தமிழ் சினிமாவில் இருக்கத்தான் செய்யும். இதனால்தான் ரசிகர்கள் இன்று ஒரே குரலில் சொல்கிறார்கள், பாரதி ராஜா மறையவில்லை, அவர் படைப்புகளோடு இன்னும் உயிரோடு இருக்கிறார். இது இந்த செய்தியின் முக்கியத்துவமாக இருந்தாலும், இந்த கட்டுரையாளர்கள் இப்படி பார்த்தாலும் நினைத்தாலும், பாரதி ராஜாவின் கவலை உங்களுக்கு வருகிறதா, எனக்கு வருகிறதா? தோழர்களே, பல ஆயிரம் கோடிகள் இருக்கிறது. உலகத்தை ஆட்டி படைக்கின்றோம். சர்வ ரட்சகர்களாக நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆனால் இந்த படைப்பிற்கு பின்பு உலக மதங்களும் உலக தத்துவங்களும் சொல்கிறது, ஜீவாத்மா மறைந்தவுடன் இந்த உலகத்தின் இந்த ஜீவ ஆத்மா அழிந்து போய்விடும். ஆனால் பரம்பொருள் இந்த ஆத்மாவை ஒரு கேள்விக்கு உட்படுத்தும். ஆனால் பலர் இதை நக்கல் செய்கிறார்கள், பலர் நையாண்டி செய்கிறார்கள். மனிதன் ஒரு முறை மட்டும்தான் வாழ்கிறான். அதற்கு பிறகு என்ன அவனது வாழ்க்கை? உலகின் தத்துவங்களும் மதங்களும் மனிதர்கள் மறைந்த பின்பு மறைபொருளாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது வேறு பல வடிவங்களில் சொல்லியிருக்கும். உலகில் மறைந்த பின்பு மண்ணாமோடு மண்ணாக ஆக்கின பின்பு எங்கே வாழ்க்கை இருக்கிறது? பைத்தியமா என்ற பரிகாசிக்கும் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் மறைந்த பின்பு அவர்களின் வாழ்க்கை அழிவதில்லை,
அது நித்திய ஜீவனாக இருக்கும். பரமாத்மா அதற்கென ஒரு அற்புதமான ஒரு சோலை வனத்தை உருவாக்கியிருக்கிறார். அங்கே மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கேற்ப அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். இது மதவாதிகளின் கருத்து. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், நோ, அவர்கள் மீண்டும் 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 பிறப்பார்கள். மனிதனாக பிறப்பது, அது பன்றியாக பிறப்பது, நாயாக பிறப்பது, ஆடாக பிறப்பது, மாடாக பிறப்பது, இப்படியெல்லாம் பிறவி பலனை அவர்கள் அறிவிப்பார்கள். அதைத்தான் திரு ராஜா சொல்கிறார். இல்லை, எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் இந்த பாரதி ராஜா இப்படி பிறப்பானா? இந்த மண்ணோடு, மண்ணின் நினைவுகளோடு, இந்த சினிமாவோடு, இந்த மக்களோடு, இந்த தமிழோடு அவன் பிறப்பானா? ஆனால் ஒன்று, அதிருப்தி அடைந்த நிலையிலே இந்த உலகத்தை விட்டு இந்த மனிதன் சென்றிருக்கிறார். அது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. அவர் இந்த சந்தேகங்களுக்கு காரணம், இந்த உலகத்தை அவர் அதிகம் நேசித்தார். இந்த வாழ்வியலை, இந்த படைப்புகளை, இந்த சினிமாவை, இந்த காதலை, இந்த பெண்களை, இந்த உலகத்தை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் நேசித்தார். அது உண்மை. ஆகவே இந்த உலகத்தை விட்டு அவருக்கு செல்வதற்கு மனம் இல்லை. ஏனால் அவருக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அவர் அதிருப்தி அடைந்த நிலையிலே தான் இருந்திருக்கிறார். இந்த உலகத்தை அவ்வளவு நேசித்திருக்கிறார். தோழர்களே, நாம் ஒன்றை சொல்லிவிட்டு முடிவுக்கு வந்து விடலாம். சித்தாந்தங்கள் வேறுபட்டிருப்பனும், சித்தாந்தங்களின் ஆழமான பதிவுகள் வேறுபட்டிருப்பனும், நீங்கள் உண்மையை கண்டறிய முயற்சியுங்கள். உண்மை ஒருபோதும் பொய்ப்பிப்பதில்லை. நான் ஒரு செய்தியாளனாக சொல்கிறேன், அறிவை கடந்து நீங்கள் மோகத்தால், மூட பழக்கத்தால் ஒருபோதும் அழிவிட்டு போகிறாதீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை களமே அன்றி வேறில்லை. இந்த சோதனை களத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் இருப்பீர்கள், எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்பது முக்கியமல்ல. எப்படி வாழ்ந்தீர்கள், எவ்வாறு நீங்கள் இந்த உலகத்தை கழித்தீர்கள் என்பது முக்கியம். ஒழுக்கம் என்பது அனைவருக்குமானது. உணர்வுகள், இன்பம், இரக்கம், சக மனிதர்களையும் ரொம்ப புரிந்து கொள்ளுங்கள். சக மனிதர்களையும் உங்களைப் போல் நேசிக்க வேண்டும். பிறரை பொருளால், நிலத்தால் ஒருபோதும் காவு கொண்டு விடக்கூடாது. பரமாத்மா இந்த உலகத்தில் பெரும்பொருளாக இருக்கலாம். அது நம்பிக்கையின் விளக்கம். பரமாத்மா 5 அல்ல, 10 அல்ல, ஒன்றுதான். கண்ணில் நின்ற ஒளியை, கருத்தினை, விண்ணில் நின்று விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நண்ணுகின்றார் நான் தொழும் தெய்வமே. பரமாத்மா ஒன்றுதான். பரமாத்மா 2 அல்ல. அந்த பரம்பொருளாகிய பரமாத்மா இந்த உலகத்தை கண்காணிக்கிறது என்ற ஒரு பெரும் கூட்டம் நம்புகிறது. அவன் ஆடாகவோ, மாடாகவோ, மனிதனாகவோ இல்லை. பரம்பொருள், அது அறிவு ஜீவியான ஒன்று. இப்படித்தான் வேதங்கள் சொல்கின்றது. இதை நம்பினால் உங்களுக்கு சுப வாழ்க்கை கிடைக்கும் என்றும் வேதங்கள் சொல்கிறது. இதை நம்பாவிட்டால், அநீதிகளின் பால் நீங்கள் உங்களை உட்படுத்தி கொண்டால் என்றும் நித்திய நெருப்பு குண்டத்தில் அழிந்து போவீர்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் ராஜாவினுடைய வாழ்க்கை, நேசித்த இந்த மனிதன் எதுவும் தெரியாமல் உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்பது சந்தேகத்தோடு இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டிருக்கிறார். அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இருப்பவர்களுக்கு ஒரு சுப செய்தி, அநீதிகளை ஒருபோதும் உங்களுக்குடையதாக ஆக்கியிருக்கிறார்கள். பாரதி ராஜா சொன்னதை போன்று அன்போடு நீங்கள் பழக ஆரம்பிங்கள். இந்த உலகத்தின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாரதி ராஜா நேசித்ததை போல் நீங்களும் நேசிக்க ஆரம்பியுங்கள். ஆனால் ஒன்று, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் இரண்டையும் நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள். சரீர வாழ்க்கை இந்த உலகத்தோடு அழிந்துவிடும். ஆத்ம வாழ்க்கை வேறொரு கட்டத்தில் இருக்கும். மனிதர்களை மட்டும் நேசியுங்கள். உண்மையில் அதற்கு 1000 அர்த்தம் உண்டு. நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பரிகாசிக்கும் பல மனிதர்கள் மத்தியிலும் விடை தெரியாமல் பலர் குழம்பி இருக்கும் இவற்றுக்கு
விடையை தேடிச் செல்வது ஒவ்வொரு ஆத்மாவின் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதுதான் பாரதி ராஜாவின் மரணத்தின் அவர் பேசிய பேச்சினுடைய செயல் வடிவமாக ஒட்டுமொத்தமாக சித்தரிக்கப்படாத உண்மையின் காணொளி. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.